واصنع بودادا ليكن ربك للأرض مداد قلم أنت فكم عبرت. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமலானுடைய மாதத்தில் இன்று தஃப்சீருடைய தொடரில் நாம் முஃமினூன் சூராவில் சில வசனங்களை காண இருக்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلنا ابن مريم وأمه آية وآويناهما إلى ربوة ذات القرار ومعين صدق الله العلي العليم. மரியமின் மைந்தரையும் அவருடைய அன்னையையும் நாம் சான்றாக ஆக்கினோம். அவ்விருவரையும் செழிப்பும் நீர்வழும் மிக்க உயரமான இடத்தில் வசிக்கச் செய்தோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களின் தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் கூறியுள்ளான். அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இம்ரான் ஹன்னா என்பவர்களுக்கு பிறந்தார்கள். இவர்களுக்கு பல நாட்களாகவே குழந்தை பாக்கியம் இல்லை. எனவே அவர்கள் தனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதை உன் வழியில் அர்ப்பணம் செய்கிறேன் என்று நியத் செய்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பெண் குழந்தையை கொடுத்தான். அதை அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணம் செய்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுப்பாளியாக இருந்தார்கள். அவ்வாறு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அறையில் தனியாக இருந்து அல்லாஹ்வை வழிபட்டு கொண்டு வந்தார்கள். அப்படி அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்த அந்த அறையில் குளித்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களின் திரைக்கு பின்னால் ஒரு உருவம் தெரிந்தது. யார் என்று கேட்டபோது, நான் ஜிப்ரீல், அல்லாஹ் உமக்கு ஒரு குழந்தை தரும்படி ஏவியிருக்கிறான் என்று கூறினார்கள். எப்படி ஆண் துணை இல்லாமல் நான் குழந்தை உண்டாக முடியும் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது அல்லாஹ்வின் கட்டளை என்றார்கள். பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி ரூஹ் ஊதினார்கள். அவர்களின் வயிற்றில் குழந்தை உருவாகியது. பின்னர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்கள் அனைவரும் இழிவாக பேசினார்கள். பின்னர் அல்லாஹ்வின் உத்தரவுப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேரித்த மரம் நிரம்பிய இடத்திற்கு செல்ல சொன்னார்கள். பிறகு அவர்களுக்கு பேரித்த பழ நிரம்பிய மரத்திற்கு கீழே பிரசவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். பிறகு அக்குழந்தையை தூக்கி கொண்டு அவர்கள் இருந்த ஊருக்கே சென்றார்கள். அங்கு அல்லாஹ் அந்த குழந்தையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச வைத்தான். அந்த குழந்தை தன் தாய் பரிசுத்தமானவள் என்று உறுதிப்படுத்தியது. இந்த இருவரையும் மனிதர்களுக்கு ஒரு சான்றாக அல்லாஹ் ஆக்கினான். அதாவது அல்லாஹ் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாயும் தந்தையின்றி படைத்தான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெண்ணின்றி ஆணிலிருந்து படைத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆணின்றி பெண்ணிலிருந்து படைத்தான். ஏனைய மனிதர்களை ஆண் மற்றும் பெண்ணிலிருந்து படைத்தான். இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அவ்விருவரையும் செழிப்பும் நீர்வழும் மிக்க உயரமான இடத்தில் வசிக்கச் செய்தோம் என்று கூறியுள்ளான். ரபுவத்துன் என்று இதில் கூறப்பட்டுள்ளது. அது ஒரு உயரமான பாதுகாப்பான நல்ல சூழல் உள்ள இடம். தஃப்சீர் அறிஞர்கள் இது ஷாம், சீரியா அல்லது பைத்துல் முகத்தஸ் சுற்ற பகுதி என்று விளக்கம் கூறியுள்ளார்கள். எனவே இந்த வசனத்தில் அல்லாஹ் தனது நல்லடியார்களை கஷ்டத்தில் விட்டுவிட மாட்டான். இன்னும் கஷ்டத்திற்கு பின் அல்லாஹ் பாதுகாப்பும் அமைதியும் தருவான் என்று இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹ் விளக்கியுள்ளான். எனவே தன் அடியார்களை சோதித்தாலும் அவன் கைவிட மாட்டான் என்று மனதார நம்ப வேண்டும். வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.